அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலா வாழ்த்து சொல்றதுக்கு தான் என்னுடைய லைஃப்ல ஒரு கிட்ட ஒரு 3 பேர் இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேற வேற தளத்துல நான் ஒன்னா எல்லாரையும் ஒன்னா பார்க்குறேன். இந்த ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு வேறு பகுதியில் பார்த்த 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, தமயந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து ஓவிய நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில இதுல இருந்து வார பத்திரிகைகளுக்குள்ள நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதி மூலம் ஆதி மூலம் நான் என்ன சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ள அதை பண்ணணும்னு வர ஆரம்பிச்ச காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அந்த அப்படியான அது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்துல பல்வேறு, அதாவது என்ன சொல்றேங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாம ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற டிராயிங்க வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்துல ஆசிரியர்களா வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுங்க, சிறு பத்திரிகைகள் இருந்தவங்க பத்திரிகைகள்ல மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைல வந்தவங்களும் அதை அடையாளமா எடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்ததுல இது கனெக்ட் ஆகும். அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது, இதெல்லாம் வந்து பீப்புள் காமிச்சிட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல நாங்க வந்து எங்களுக்கு வந்த கதைகள்ல நாங்கெல்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினரா வந்து எழுதுறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பா அப்படியே நான் வந்து இந்த அம்மைய முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலா பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல அப்படி வர்ற கத்திரிகைகள் சில கதைகள் பனிஷ்மெண்டா கூட இருக்கும். ஆக்சுவலா சில பேரை நாங்க வந்து கதைகளை படிச்ச பிறகு யார் எழுதுனது அப்படின்னு எடிட்டோரியல்ல கேட்டு அப்படி நாங்க தேடு நாள்கள்ல வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பாசம் தான் எனக்கு இது அமைந்தது. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படிச்ச பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்கா இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பிச்சு கடைசியில நம்ம இந்திய ஒரு இயக்குனராக பார்க்கறது எனக்கு தெரியும். இடையில இன்பிட்வீன் மீடியாவில எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலயும் அந்த காலகட்டத்திலயும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் அங்கே ஒர்க் பண்ணிருந்த காலத்துல எல்லாம் இந்த இந்தியோட கனெக்ஷன் இருக்கு. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட். ஒரே டைம்ல ஒரே இதுல பஸ்ல ஸ்கூலுக்கு போற ஆட்கள் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட் செட். நாங்க முதல் படத்துல சினிமாவில் வந்து அது வந்து சுவாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்கா பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கர் ஆயிடுச்சு. முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தென் ஜெஸ் ப்ரொடியூசர் இருந்துச்சு. அவரையும் வந்து தற்செயலாம் தான் நான் அமெரிக்காவில் சந்தித்தேன். முதல் முறையா நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது. அதுதான் எல்லாரும் இப்ப சொல்றாங்க, ப்ரொடியூசர் நாங்க பார்க்காமயே சினிமாவில் ஒர்க் பண்ற வந்தாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இவங்க 3 பேரையும் பாராட்டணும்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலா படம் நான் பார்த்தேன் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ள வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதாவது எழுதுவது வேற, நான் அடிக்கடி சொல்றேன், எழுதுறது வேற. எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறதுதான் திரைக்கதை. எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்க இமேஜா மாத்த போறீங்க அதை எழுதுவதுதான். இந்த வசனம் எல்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் தி திங்ஸ் நீங்க சினிமாவில் விஷுவலா என்ன இருக்க போகுதோ அதை எழுதுறதுதான். கதை வந்து ரிட்டர்னா இருக்கிறது வேற. ஆக்சுவலா அந்த வகையில வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸ் இருந்திருக்கு நாம இருந்துச்சு கூட. இந்த படத்தை நான் பார்த்ததோட
இங்க எல்லாரும் இந்த திரைப்படத்துல இயங்கின எல்லாரும், அதாவது டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலயும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலயும் இருந்துச்சு எனக்கு. அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய மூமெண்டா கூட ஆகணும். நீங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா இயங்கினீங்கன்னா வேற வேற மாதிரி இயங்கினாலும் அது இட் இஸ் ஆக்சுவலி another way. இது ஒரு மூமெண்ட் தான். இந்த வேற வடிவத்துல அது நீங்க நடிச்ச ஒரு மாதிரி கண்டினியூவா ப்ராசஸ் கண்டினியூவா இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு. பேசுனதையும் சினிமாவையும் பார்த்தது. மற்றபடி நான் இந்த மேடையில வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவருடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன்.